டிஎன்பிஎஸ்சி இப்போ வந்து சிலபஸில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. எது இதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4ல் சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. குரூப் 1க்கான சிலபஸ் இன்னும் எதுவும் சேஞ்ச் பண்ணல. இப்போ இந்த குரூப் 2 குரூப் 4 இது ரெண்டுலையும் எப்படி சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து 10 யூனிட் இருந்துச்சு. அதில் 9 யூனிட் நார்மலான இது, 10 ஜென்ரல் ஸ்டடீஸ், ஒரு யூனிட் வந்து ஆப்டிடியூட் இருக்கும். இப்போ அந்த 10 யூனிட்டை 6 யூனிட்டாக குறைச்சிருக்காங்க. இந்த சென்ஸ் வந்து இப்போ சிலபஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு குறைச்ச மாதிரி இல்லை. என்ன பண்ணிட்டாங்க, கம்பைன் பண்ணிட்டாங்க. இப்போ ஹிஸ்ட்ரியும் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டையும் ஒரே யூனிட் கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் 9th யூனிட்ல தனியாக கொடுத்துருந்தாங்க. அதை வந்து யூனிட் 5ல் இந்தியன் எக்கனாமிக்கோட மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி யூனிட் 6ஐயும் யூனிட் 8 கூட இருந்ததை மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னா மொத்தமாக புதுசாக எந்த சிலபஸையும் ஆட் பண்ணல, பழைய சிலபஸ் எதையும் ஒமிட்டும் பண்ணல, சும்மா மெர்ஜ் பண்ணி ஒரு கிளாரிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு இந்த படிக்கிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல வந்து இந்த 10 யூனிட்ல ஒரு யூனிட்ல எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும்னு நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஒரு யூனிட்லேயே எவ்வளோ கேட்குறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுட்டு இருப்போம். பேசிக்காக பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜிஎஸ் இதெல்லாம் வந்து கம்மியான கொஸ்டின்ஸ் தான் வருது அப்படின்னு சொல்லி அதுக்கான இம்பார்ட்டன்ஸை கம்மி பண்ணுவோம். இப்போது என்ன பண்ணிட்டாங்க டிஎன்பிஎஸ்சி, கிளாரிட்டியாக 100 மார்க் அப்படின்னா 100 மார்க்கில் இந்த 6 யூனிட்ல எவ்வளோ 100 கொஸ்டின் அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து எந்தெந்த யூனிட்லேருந்து எவ்வளோ வரப்போகுது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 5 கொஸ்டின், ஜாகிரஃபிலேருந்து 5 கொஸ்டின், ஹிஸ்ட்ரியிலேருந்து 10 கொஸ்டின், பாலிட்டியிலேருந்து 15 கொஸ்டின், இந்தியன் எக்கனாமிலேருந்து 20 கொஸ்டின், யூனிட் 6 அதான் நம்ம இந்த ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, இதில் 20 கொஸ்டின். அப்போது வெயிட்டேஜ் இருக்க அதிக 2 யூனிட் எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் இந்த யூனிட் 6ம் தான். இது ரெண்டும் 20 40 மார்க்குக்கு வருது. இதுக்கு அடுத்த வெயிட்டேஜ் இருக்கிறது வந்து பாலிட்டி. இது எல்லாத்தோட அதிக வெயிட்டேஜ் இருக்கிறது வந்து ஆப்டிடியூட்லேயும் மொத்தம் பழைய அதே சிலபஸ் தான். பட் இந்த டைம் பார்த்துட்டிங்கன்னா 15 கொஸ்டின் ஆப்டிடியூட்ல இருந்தும் 10 கொஸ்டின் ரீசனிங்ல இருந்தும் ஸ்பிளிட் பண்ணி நமக்கு கொடுத்துட்டாங்க. அந்த 25 கொஸ்டின்ஸில் எந்த சேஞ்சும் இல்லை. இப்போ வந்து நமக்கு அதில் எப்படி கொஸ்டின் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சிலபஸ் அப்டேட் பண்ணதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நமக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சி பழைய மாதிரி இல்லாமல் ரொம்பவே எஃபெக்டிவாக மாறிட்டாங்க. அது நமக்கு கண்கூட தெரியுது. எல்லா ரிசல்ட்டுமே சீக்கிரமாக பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்த வருஷத்துக்கான பிளானரை இந்த வருஷம் நவம்பர் மாதம், அக்டோபர் 2 நவம்பர்லேயே நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து இப்போ இந்த முதல் தனித்தனியாக ஒரு எக்ஸாமாக நடத்திட்டு இருந்தது எல்லாத்தையும் கம்பைன்ட் எக்ஸாமாக நடத்த போகிறாங்க. கம்பைண்டாக இன்டர்வியூ எக்ஸாம், கம்பைன்ட் டெக்னிக்கல் அப்படிங்கிற நேம் கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அடுத்த வருஷம் 7 எக்ஸாம் நடக்க போகுது. அதை நமக்கு நவம்பர் மாதமே சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது, எக்ஸாம் இப்போ வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு படிப்பாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. நான் படிக்கிறப்பெல்லாம் 2 வருஷத்துக்கிட்ட எக்ஸாமே இல்லாமல் வெயிட் பண்ண காலங்களும் உண்டு. இப்போ இன்னைக்கு தான் எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். அடுத்த வருஷம் நமக்கு வரப்போகிற ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து குரூப் 1 வரப்போகுதுங்க. இந்த குரூப் 1ல் எனக்கு தெரிஞ்சு குரூப் 1ஓட ப்ரிலிமினரி சிலபஸில் இன்னும் சேஞ்சஸ் பண்ணல. இதே மாதிரி குரூப் 1க்கும் மாற்றிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மாற்றிடுவாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான விஷயம் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஸ்கோப் வந்து 100% நான் சொல்லுவேன், இதுதான் வழி. இந்த வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து இவ்வளோ கேவலமாக எக்ஸாம் நடத்துகிறாங்க, நீ எதுக்கு படிக்கிற அப்படிங்கிற மைண்ட் செட்டெல்லாம் போயிட்டு அவங்க கிளாரிட்டியாக நடத்த போகிறாங்க. இனிமேல் நம்ம படிக்கிறது தான் நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். நம்ம சிலபஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜென்ரல் சயின்ஸுக்கு 5 கொஸ்டின் தான் கொடுக்குறாங்க. ஜென்ரல் கொஸ்டினோட சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாஸ்ட்டு. இதை படித்தா இது ஒரு சப்ஜெக்டை மட்டுமே நம்ம ரொம்ப நிறைய படிக்கலாம். பட் 5 கொஸ்டின் தான் இருக்குது. ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜாகிரஃபிக்கான இம்பார்ட்டன்ஸும் கம்மி பண்ணிக்கலாம். ஜாகிரஃபிக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஜாகிரஃபிக்கு அந்த 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஜாகிரஃபிக்கு ஒரு 5 லெசன் இருக்கும். அந்த 5 மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. அது மட்டுமே போதுமானதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்தது வந்து இந்தியன் பாலிட்டிக் 15 கொஸ்டின் இருக்குது. அதுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பழைய மாதிரியே அதுக்கும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நம்ம. அடுத்தது ஆப்டிடியூடு. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, உங்களுக்கு மேக்ஸ் வருதோ வரலையோ, ஆப்டிடியூடில் நீங்கள் 20 கொஸ்டின் கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து அல்டிமேட்டாக காம்படிஷன்லேயே இருப்பீங்க. ஸோ அதுக்கான எஃபர்ட்டை போடுங்க. ஃபர்தராக இந்த சிலபஸ் பற்றி நாங்கள் வீடியோவில் சொல்கிறோம்.
இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் விட்டு லாங்குவேஜ் பார்ப்போம். குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் லாங்குவேஜ் வந்து ரொம்ப முக்கியம். பேசிக்காக எப்படி இருந்துச்சுன்னா, தமிழுக்கு வந்து கொஞ்சம் வாஸ்ட் சிலபஸ் ஆகும், இங்கிலீஷ் வந்து ஒரு சீக்கிரமாக ஒரு 3 மாதத்துலேயே கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஈஸியாகவும் இருந்துச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு ரெண்டையுமே ஒரே மாதிரி ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. தமிழோட டஃப்னஸை குறைச்சிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். இங்கிலீஷ்க்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ வந்து ஒரு கிளாரிட்டியாக இங்கிலீஷுமே வந்து நம்மளுக்கு பிரித்து எந்தெந்த யூனிட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாகவே சொல்லிட்டாங்க. ஸோ ஒரி பண்ணாமல் கான்ஃபிடென்ட்டாக படிங்க. அடுத்து வேக்கன்சியை பற்றி யோசிக்காதீங்க. எக்ஸாம் நமக்கு கண்டிப்பாக வரப்போகுது. குரூப் 4 வந்து அடுத்த வருஷம் ஜூலை மாதம் நடக்க போகுது. இன்னையிலேருந்து கணக்கு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 6.5 மாதம் 7 மாதம்னே வச்சுப்போம். 7 மாதம் டைம் இருக்குது. ஸோ நல்லா படிச்சிங்க அப்படின்னா இந்த குரூப் 4க்கும் நல்ல டைம் இருக்குது, குரூப் 2க்கும் நல்ல டைம் இருக்குது. குரூப் 2 செப்டம்பரில் தான் வருது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் படிக்கிறவங்க எல்லாருமே ஒரு டிகிரி முடிச்சுட்டு தான் படிப்பீங்க. தயவு செஞ்சு நீங்கள் என்ன டெக்னிக்கலில் நீங்கள் என்ன கோர்ஸ் படிச்சிருக்கீங்களோ அது சம்மந்தமாக கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் வரதான் போகுது. ஸோ அந்த கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பாருங்கள். சிலபஸ் எல்லாம் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணதுனால எனக்கு தெரிஞ்சு இன்னும் காம்படிஷன் அதிகமாகிட்டு தான் போகுது. ஸோ வந்து கொஞ்சம் நல்லா படிக்க எஃபர்ட் நல்லா போடுங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, அதுதான் முக்கியமான மேட்ரு. எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் தான் எக்ஸாம் வரப்போகுது. இப்போ அசால்ட்டாக இருக்காதீங்க. இன்னைக்கு படிக்கிறது தான் அன்னைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.